ஜோசியரையா, இப்பவாது சொல்லுங்க, மித்ராவுக்கு அந்த கண்டம் எந்த பக்கத்துல இருந்து வரப்போகுது? எந்த ரூபத்துல இருந்து அது வரப்போகுது? மித்ராவுக்கு வரப்போற கண்டங்கள் எப்போ வேணாலும் எந்த ரூபத்திலையும் வரலாம். ஆனா இப்போ வரப்போற கண்டம் என்னன்னா, பிரதட்சணம் பண்ணிட்டு வரேன்னு சொன்ன லட்சுமி எங்க போயிட்டா? ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. மித்ரா, மிருத்யுஞ்சய ஹோமம் முடிஞ்சிருச்சு. இப்போ உனக்கு ஒரு அணையா தீபத்தை கொடுக்கறேன். அதை எடுத்துட்டு போய் சுவாமியோட பாதங்கள்ல வை. சரி. ஓம் கணானாந்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபவஸ்ரவஸ்தவம். மித்ரா மாதிரி இருக்கே. தம்பி மித்ரா, இங்க ஹோமம் பண்ணிட்டு இருந்தது நீங்க தானா? என் பையன் மித்ராவை முன்னாடியே தெரியுமா? தெரியுங்க, முன்னாடியே தெரியும். எப்படி? மாம், சில மனிதர்களை நம்ம விலக்கி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு குடும்பத்தோட வேறு மாதிரி இருப்பா. எல்லாருக்கும் நான் உங்களுக்கு இருக்கங்கிற நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டேன். எல்லாரோட வேலையையும் யோசிக்காம அவளே பண்ணி முடிச்சிருவா. அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு என்னோட மருமக. ஆனா அவளை போய் இவன் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கா. நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஏன் சொல்றேன்னா, எங்க லட்சுமிக்கு கூட அதே குணம் தான் இருக்கு. லக்ஷ்மி வேற எங்கேயும் இல்ல, உங்க பக்கத்துல தான் இருக்கா. அப்படியா? ஆமாங்க, எங்க வீட்டு லட்சுமி கூட எப்பவும் ரொம்ப பொறுமையா இருப்பா. அவளுக்கு சுயநலமே கிடையாது. மத்தவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வா. நீங்க சொல்றத கேட்கும்போது உங்க வீட்ல இருந்து போன லட்சுமி எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க லக்ஷ்மி உங்க வீட்டுக்கு எப்படி வருவா? அதாங்க, உங்க மருமக குணத்தை பத்தி சொன்னீங்க. எங்க வீட்டு லட்சுமியும் அதே குணத்தோட தான் இருக்கு. உங்களோட கெட்ட நேரமோ என்னமோ லக்ஷ்மி உங்க வீட்டை விட்டு போயிட்டா. எங்க நேரம் நல்லா இருக்கு. எங்க வீட்டு லட்சுமி எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அத பத்தி தான் சொல்ல வந்தேன். ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். எங்களுக்கு நேரம் சரியில்லாததால தான் எங்க லக்ஷ்மி எங்களை விட்டு தூரமா போயிட்டா. அது இருக்கட்டும், உங்க லக்ஷ்மி என்ன பண்றாங்க? அது மாம், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மாம், நமக்காக அங்க ஜோசியர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க போலாம். நான் போயிட்டு வரேங்க. வாங்க மாம். உன்னோட அரண்மனைக்கு இவ்ளோ நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்க. வீடு சின்னதா இருக்குன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்றியா? ஹே ஜானு, நான் சும்மா கேஷுவலா சொன்னேன். அது உனக்கு அப்படியா புரிஞ்சுது? வார்த்தை வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா அதுல இருக்க அர்த்தம் பெருசுதான். நான் ஏதோ தெரியாம அரண்மனையோட கம்பேர் பண்ணதுக்கு தானே இப்படி பிரச்சனை பண்ற. இது ஒரு பொம்மை வீடு மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கு. என்னது பொம்மை வீடா? பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லி இன்டைரக்டா சொல்லி காமிக்கிறியா? நான் என்ன சொன்னாலும் அதுல இருக்கிற இன்டென்ஷனை விட்டுட்டு எதுக்கு வேற மாதிரி புரிஞ்சுக்கிற ஜானு? வேற மாதிரிலாம் இல்ல, நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அதான் புரிஞ்சுக்கிட்ட. எப்பா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ரெண்டு பேரும் இப்பவே இப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டே ரெண்டாக்கிடுவீங்க போல இருக்கே. உட்காருங்க. ஆமா ஆமா, எனக்கு என் ஃபியூச்சர் தெரியுது. என்னது? என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? என் ஃபியூச்சர் எனக்கு தெரியுதுன்னு சொன்னேன். அப்போ என் கூட ஃபியூச்சர் நல்லா இருக்காதுன்னு தானே சொல்ற? ஃபியூச்சர் நல்லா இருக்குங்கிற நோக்கத்துல தான் சொன்னேன் ஜானு. அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல.
எனக்காக நீ எதையும் எதிர்பார்க்கணும்ன்ற அவசியம் எதுவுமே தேவையில்லை. விடுங்க, இது வரைக்கும் நீங்க சண்டை போட்டது போதும். ஃபியூச்சர்ல எப்படியோ நீங்க இதை தானே பண்ண போறீங்க. ஆனா இப்ப இருந்தே ஏன் ஆரம்பிக்கிறீங்க? இப்போ பிராக்டிஸ் பண்றாங்க ஜுன்னு. நீ சொல்ற அளவுக்கு சுலபமா நமக்குள்ள ஏற்பட்ட இந்த உறவை என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியல. ஒரு தடவை நான் சொல்றத மட்டும் கேளுமா. உனக்கு எந்த கஷ்டமும் வராம நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு எந்த சிரமமும் ஏற்படாத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம். வயசுல பெரியவனா உங்ககிட்ட இவ்வளவு கெஞ்சி கேக்குற. ஒரு தடவை நான் சொல்றத கேளுமா. இங்கேயே இருக்கியா? என்ன யோசிக்கிறமா? எங்க கூட இருந்துருவல்ல? அர்ஜுன், நீங்கப்பா இங்க? ஒன்றும் இல்லைம்மா, இந்த பக்கம் அப்படியே போயிட்டு இருந்தேன். நீங்க இருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் இங்க வந்தேன். வீட்டுக்கு தானே? ஆமாப்பா. சரி, உங்களை நான் ட்ராப் பண்றேன், ஏறுங்க. லக்ஷ்மி, நீயும் ஏறு. ஆமா, அம்மா, லக்ஷ்மி மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவும் தேவையில்லாத விஷயம்லாம் பேசல? இல்லப்பா, எங்களோட இருக்க முயற்சி பண்ணுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்ன சொன்னா? அதுக்கு பதில் எதுவும் சொல்லல. அப்படியே அமைதியா இருந்த. சரி, வாங்க போலாம். லக்கி, லக்கி என்ன ஆச்சுமா? இங்க வா, உட்காரு. அம்மா, ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதாம்மா? ஆமா ஆண்டி. இப்ப வலி குறைஞ்சிருச்சா? குறைஞ்சிருச்சு ஆண்டி. ஆண்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? என்னம்மா? எனக்கு ஒரு சின்ன அடிபட்டதுக்கு நீங்க ஏன் இப்படி பதறி போயிட்டீங்க? தெரியல லக்கி, காரணம்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. என்னமோ என்னால அதை தாங்கிக்க முடியல. இப்ப நீங்க ஊரை விட்டு போறேன்னு சொன்னதை கேட்டு எனக்குமே அப்படிதான் இருக்கு ஆண்டி.